நேயர்களே 2 நாளா ஆளை காணோம். கேட்டா வந்து ஈரோடு எலெக்ஷன்ல போயிட்டு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாருன்னு சொன்னா ரிசல்ட்டும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா சேனல்ல வீடியோ போட்டாங்க. வெறும் ரோஸ்ட் பிரதர்ஸ் தவிர வந்து எல்லா சேனல்ல வீடியோ போட்டாங்க. ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள். எங்க தான் போனான்னு கேட்டா ஒண்ணுமே புரியல. போன் எடுக்க மாட்டா, நாட் ரீச்சபிளே போயிட்டு தாங்குது. சார் உங்ககிட்டயும் இல்லையா சார்? சார் ப்ளீஸ் சார் எதுனா ஒண்ணு சார், 2 ஆப்ஷன்ல எதுனா ஒண்ணு குத்திங்கன்னா போதும் சார். சார் ரொம்ப சார் நானும் அதுல தான் சார் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ப்ளீஸ் சார் என்ஜாய்மெண்ட் பண்ண போறியா சார்? இருந்த ஸ்டாக்லாம் எங்க சார்? 2மே வா இல்ல, அட்லீஸ்ட் இது இல்ல அது எதுனா ஒண்ணு சார். அதையும் அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்களா சார்? என்ன சார் இப்படிலாம்? சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே டைரக்டா கால் பண்ணி எனக்கு ஒரு ஆர்டர் ஒண்டி வாங்கி கொடுங்களேன். 2 பாட்டில் போதும் சார். சார் ப்ளீஸ் சார் சார் ஃபாரினும் போய் தேடிட்டு வந்துட்டேன் சார். அந்த பாட்டில் மட்டும் இல்லைன்றாங்க சார். அவங்களுக்கே அனுப்பிட்டாங்களா சார்? ப்ளீஸ் சார் ஓகே சார் டன் கட் பண்ண. ஏடா என்ன நந்து நிக்குது, நீ வந்து பாட்டில் இதுன்னு பேசி நிக்கிற. என்னடா சுவாரஸ்யமான விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வரேன்னா எங்க போன சுவாரஸ்யமா? நீ வேறடா 2 பாட்டில் எதுனா ஒண்ணு கேட்டுன்னு சுத்தின்னு இருக்க. எந்த பாட்டிலுமே இல்லையா? எல்லாமே நாம் தமிழர் கட்சி வாங்கி போயிட்டாங்கடா. சம கோவத்துல இருக்காங்க. 2 நாளா சுத்தினுங்க மக்கள். 2 டேஸா அந்த பேலண்டைன்ஸ் விஸ்கில ரெமி மார்டின் இந்த 2 சரக்கு வந்து எங்க அண்ணன் மாமா பையன் சாட்டை துறை முருகனுக்கு பிடிக்கும். இந்த 2 பாட்டில வாங்கி எப்படியாச்சும் அவனுக்கு ஒன்னாச்சு கொரியர் பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்ல. 24,000 ஓட்டு வாங்கி ஒரு சாகசம் பண்ணிருக்காங்க. மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குங்க நாம் தமிழர் கட்சி. அதை பேலண்டைன்ஸ் விஸ்கியோட கொண்டாடணும்னு தேர்றேன். காணும் இதுக்கு வேற என்னால காணும். நீ தமிழ்நாட்டு முழுக்க காணும். சரி தமிழ்நாட்டை தாண்டி அப்படி கர்நாடகா பார்டர் போவோம்னு போறேன். கேட்டே இல்லையா நீ? சார் 1848 இருக்குன்றான், அதுவும் இந்த மாஃபியஸ் இருக்குன்றான், கிங் லூயிஸ் இருக்குன்றான், அது இருக்குன்றான், இது இருக்குன்றான். ரெமி மார்டின் பேலண்டைன்ஸ் விஸ்கி ஒண்டி இல்லன்றான். எப்படி இருக்கும்? எல்லாமே நாம் தமிழர் கட்சி கூடாரம் வாங்கிட்டு போயிச்சான். 24,000 ஓட்டு எத்தனால கொண்டாட்டத்துல இருக்காங்க. 24,131 வென்றால் தப்பா சொல்லாத, டயலாக ஃபர்ஸ்ட் கத்துங்க. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, வென்றால் தொடரும் முயற்சி. இல்ல நீங்க இல்ல ஏண்டா கேடு கட்டவனுங்களா? 23,000 சில்லற ஓட்டு எடுத்துட்டு இதுக்கு ஒரு கொண்டாட்ட கேக்குதா? கொண்டாட்ட மயிர் வேற கேக்குதா அவனுக்கு? அது யார் தானே? தூய தமிழ் சீமானுக்கு பிடிச்ச வார்த்தைகள் தானே. நடிப்பு எல்லாமே நடிப்பு. உலகத்திலேயே ஓடுந்து ரன்னிங் ரேஸ்ல 2 பேரா? ஓடுந்து ரன்னிங் ரேஸ்ல 2 பேரா? அதுல நாங்க பாத்தீங்களா 23,000 சில்லற. 11,000 ஓட்டு, இந்த வாட்டி 24,000 ஓட்டு. ஆனா அது பத்தி கூட்டணி இவனுங்களை வந்து பிஜேபியோட பி டீம்னு சொன்னது கரெக்டா ப்ரூவ் ஆயிருக்கு. நாம் சேட்டு கட்சிங்க அது. என்னது நாம் சேட்டு கட்சி? இது நாங்க புது இந்திரா நகர்ல இருந்த சேட்டு அவங்க ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்காப்புல பிஜேபி. நாம் சேட்டு கட்சி. ஆமா, இனிமேட்டு நம்ம வந்து நாம் சேட்டு கட்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போன வாட்டியே இவங்களும் பிஜேபியும் எடுத்த ஓட்டு அப்படியே வந்திருக்குது இந்த வாட்டி. எப்படிடா இது? அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து கூட இல்ல, அப்படியே மொத்த குத்தத்தின் வந்து 23,000. 2023ல EVK இளங்கன் வந்து போட்டியிட்ட போது பிஜேபி நாம் தமிழர் எவ்வளவு வாங்குச்சோ அதை அப்படியே வாங்கியிருக்குது இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி. இதுதான் சொல்லுறது பிஜேபியோட பி டீம் இவனுங்க தெளிவா. ஆனா கஷ்டப்பட்டு எப்பவுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு இதுல நிக்கும் போது ஒண்ணு ஜெயிக்க பார்க்கும், இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு கிட்ட நெருங்க பார்க்கும். ஆனா இந்த கட்சி என்ன எதிர்பார்க்கும்னா இவங்களோட போட்டியே எதுனா நாம் தமிழர் கட்சி வர்சஸ் டெபாசிட் தான். நாம் தமிழர் கட்சி வர்சஸ் டிஎம்கே கிடையாது. நோட்டா கூட போட்டி போட்டு தோத்துறாங்க போஸ்டல் ஓட்ல. தோல்விதான் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கா? இதுக்காக தான் எங்க விஜயலட்சுமி அக்கா நேத்து வீடியோ வேற போட்டாங்க. சிவான் நான் சொன்னேன் பத்தினி சாபம் சும்மா உடன் நினைச்சியா? நான் சொன்னேன் ஈரோட்டு மக்கள் உன்னை துரத்தி அடிச்சாங்க பார்த்தல்ல, டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்னு. வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. நீங்க தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு சீமான் அவர்களே? நல்லா குழுக்குழுன்னு இருக்கா? என்ன தமிழ்நாட்டுல என்னோட மக்கள் கூட வாழ விடாம கர்நாடகாவுக்கு ஓட்டுனீங்களே, அன்னைக்கு எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. பெரியாரே எனக்கு மண்ணுதான் அப்படின்னு சொன்ன வாய அட்ரஸே இல்லாம
மண்ணுக்குள்ள புதைச்சுட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா திமுகவோட காலகட்டத்துல சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சீமான் அவர்களே, கர்மான்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் இங்க துடிச்சு கதறிட்டு இருக்கும் போது அவ கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காம போய் திமுக போட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நாளை காணுங்க 2 நாளா தேடி இருக்கு. இல்ல பேட்டி கொடுக்கலாங்க. இப்ப நான் பேட்டி குத்தா உண்டு என்ன ஆயிடு போகுது? நான் என்ன கொடுக்க போறாரு? திமுக பணத்தால செஞ்ச அராஜகம் பாத்தீங்களா? நாங்க பாத்தீங்களா 8% இருந்து 15% வந்துட்டோம். பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. அதுக்குதான் இவருக்கு முட்டு கொடுக்குற 2-3 பேர் இருக்கானுங்களே, இந்த ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் மணி, இப்படின்னு ஒரு 2-3 டீம் இருக்கு. மாரிதாஸ். இந்த டீம்ல எப்படின்னா சீமான் அசுரபலம் கண்டா. அசுரபலம். இதே நான் இந்த அசுரபலத்தை ஒண்ணு கேக்குறேன், கூட அப்படி ஏடிஎம்கே நின்னுச்சுன்னா போட்டி போட்டு உன் நிலைமை என்ன சீமா? கொஞ்சோண்டு ஏண்டா நீங்களா எப்படி பத்திரிகையாளர்னு ஊருக்குள்ள சுத்தின்னு இருக்கிறீங்க? இப்படி ஒரு சப்ப கட்டு நீங்க கட்டியே ஆகணுமான்னு நான் கேக்குறேன். மனசாட்சியோட சொல்லுங்க மக்களே. மேஜர் ஆட்கள் யாருமே கிடையாது. அது எதிர்கட்சின்ற ஏடிஎம்கே இல்ல, பாமக நிக்கல, பாஜக நிக்கல, மெயின் கட்சி எதுவுமே நிக்கல. டிஎம்கே வர்சஸ் இவனுங்க மட்டும்தான். இந்த என்டிகேக்கு பதிலா எதுனா சில்லற இந்த லெட்டர் பேடு கட்சின்னு வாங்க பாரு. இந்த லெட்டர் பேடு கட்சி நின்னுந்தா கூட இந்த வாக்க வாங்கிதான் இருக்கும். ஏன்னா யாரு இருந்தாலும் வாங்கிருப்பாங்க. டிஎம்கேக்குன்ற எதிர்ப்பு ஓட்டு ஆக்சுவலி இருக்கதானங்க செய்யும். அதுவும் அது கொங்கு மண்டலம் வேற, கொங்கு பெல்ட் வேற. ஓட்டு கூட இவனுக்கு போடலையே. அததானே நானும் யோசிக்கிறேன். சரி, நீங்க வந்து 12,000 ஓட்டுல இருந்து 24,000 ஓட்டு வாங்கிட்ட பெருமை பீத்துக்கிறீங்க. 86,000 ஓட்டு வாங்கின திமுக 1,14,000 வாங்கியிருக்கு. அப்ப அது என்ன செய்யும்? காசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு பிடிக்கல, அவங்களும் தானே 47% இருந்து 75% வந்திருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஓட்டு போடுவியா? எனக்கு அதுதான் தெரியல. நான் ஒண்ணே ஒண்ணு அதுதான் ஒண்ணும் புரியலையா? அது எங்க பக்கா அதிமுக காரன் யாருமே திமுக போட மாட்டான். ஆமா. அப்ப அந்த பக்கா அதிமுக காரன் யாருக்கு போட்டிருப்பான்? சீமானுக்கு தான் போயிருக்கும். ஆமா. பக்கா பாஜக காரன் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டான். அது எங்க போயிருக்கும்? சீமானுக்கு போயிருக்கும். பக்கா பாமக காரன் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டான். அது எங்க போயிருக்கும்? பக்கா தேமுதிக காரன் யாருமே திமுக ஓட்டு போட்டுருக்க மாட்டான். அது எங்க போயிருக்கும்? எல்லாமே சீமானுக்கு தான் போயிருக்கணும். ஓட்டு காணோம். ஆனா சீமானுக்கு போயிருந்தா இப்ப வந்து அது ரன்னிங் ரேஸ் குதிரை மாதிரி டெபாசிட் எல்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட டிஎம்கே பக்கத்துல வந்து ஒட்டி இருக்கணும்ல. எங்க போச்சு? தூரத்துல போச்சு. எவ்வளவு கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர். இப்படி இருக்குதா? எப்படி இருக்குதுங்க? எங்கே அவள்? இந்த வாட்டி இவங்க வெளிப்படையா கூட ஓட்டு கேட்கல அதிமுக காரங்க. போன வாட்டி விக்ரவாண்டியில வந்து கதை சொன்னாங்க பாத்தியா? ஒரு அதிமுக காரு என்ன கூப்பிடுறாரு, வாமா தங்கச்சி நான் ஓட்டு வாங்கி தரமா வா. இப்ப யாரு உன்னை கூப்பிட்டாங்க? இப்ப என்னன்னா இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, டேய் இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டோம், விஜய பத்தி பேசுனியாடா நீ? ஏன்னா அவர் ஒரு கட்சியா மதிச்சியா இல்லையா நீ? இதுல நண்பா நண்பிய விடுங்க. நைசா வந்து ஒருத்தர் ஓரமா நின்று ஒரு 30 கொடியை போட்டுக்கிட்டு வேற ஓட்டு கேட்டு இருந்தானுங்க. ஓட்டு கேட்டுக்கிட்டு ஓட்டு இல்லையே. அப்ப விஜய் கட்சிக்கு அவங்க ஓட்டு இல்லையா? அப்ப என்னன்னா இதை எப்படி பாக்கலாம்னா, திமுகவை பிடிக்காதவங்க அந்த ஊருக்குள்ள 23,000 பேர் தான் இருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாம்ல? ஆமா எடுத்துக்கலாம். அப்ப 1.25 லட்சம் பேருக்கு திமுக பிடிச்சிருக்கு, 23,000 பேருக்கு தான் திமுக பிடிக்கல. இப்ப 2026ல அப்ப 23,000 ஓட்டு தான் மத்த எதிர்கட்சிகளுக்கு போவோம். அப்படித்தானே? விஜய்க்கு எவ்வளவு வரும்? அப்போ விஜய்க்கு நான் அப்படி இப்படின்னு ஒரு சுண்டி பார்த்தாலும் ஒரு 1,500 ஓட்டு வந்து. எப்படிலாம் இந்த பத்திரிகையாளர்கள் முட்டு கட்டுறாங்க பாருங்க. மாபெரும் வெற்றி அடைந்தார் சீமான். சீமானோட பங்கு நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. எங்க சீமான் வளர்ந்துட்டு வராருங்க. 8% எங்க, 15% எங்கங்க? Don't underestimate Mr. Seeman. He is a political leader. சவுக்கு மாதிரி பேசுறேன். Don't underestimate. மயிறு இவரு underestimate பண்றாங்க. இவரு எத்தனை வாட்டி போயிட்டு வராங்க உள்ள? ஓட விட்டாங்களா? தொடர்ந்து விக்ரவாண்டிலயும் டெபாசிட் வாங்க முடியல, இங்கேயும் டெபாசிட் வாங்க முடியல. 2012ல இருந்து டெபாசிட் வாங்கல. கம்முன்னு பேசிட்டு கூடாது. பேச்சு போய் பெரியாரியே கலாய்க்கிறது. இவர் பெரிய நொன்ன. எந்த ஊர்ல போயிட்டு கலாய்ச்சிட்டு ஓட்டு வாங்கிட்டு வர நீ? அது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இவங்க அஜெண்டாவே அதுதான். பெரியார பத்தி தப்பா பேசணும், RSS நம்ம வந்து வலு பெற வைக்கணும். அதுதாங்க நாம் சேர்த்து கட்சிங்க. ஆனா இவங்களோட திட்டம் அதுல ஒண்டி வேலை செஞ்சிருக்கு. பாஜக காரங்க மொத்தமா ஓட்டு போட்டுருக்காங்க. நான் அதுல வந்து ஒரு நேர்மையை பாக்குறேன். ஆமா, பாஜக காரங்க கொஞ்சம் நேர்மையா வந்திருக்காங்க. ஏங்க நாங்க வந்து டிஎம்கே எல்லாம் ஓட்டு போட மாட்டோம், நாங்க நேர்மையா நாம் செட்டு கட்சிக்கு போட்டுக்கிறோம்.
அவ்வளவுதான். நாம் செட்டு கட்சிக்கு போட்டு ஒரு 24,000 ஓட்டு வாங்க வச்சுட்டு அந்த சைடு சாட்டை துரைமுருகன் திமுக சீமான் அண்ணன் பெரிய சாதனை படைத்தார் அவன் உட்காந்துட்டான் மைக் சேனல்ல. அது 23,000 ஓட்டு வாங்கினால இல்ல, விக்ரவாண்டியில 10,000 சில்றன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலும் சீமான் பாத்தீங்களா ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு. இதை விட ஹைலைட்டான விஷயத்த கேளு. அந்த ஒருத்தங்க முஸ்லீம் அக்கா இருப்பாங்க, முஸ்லீம் அக்கா, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து திமுக சப்போர்ட் பண்ணது மொத்தம் 11 கட்சி. அந்த 11 கட்சி கூட்டி கட்சி பாத்தீங்கன்னா திமுக வந்து 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அப்ப நாங்க 10,000 சில்லற அதிகமா வாங்குறதுனால நாங்க தான் இதுல வெற்றி பெற்றோம். இந்த மாதிரி திருத்த முடியாத பைத்தியங்கள்லாம் அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனும் உங்களுக்கு பயிற்சி தான். உடனே தினமும் பயிற்சி எடுத்துட்டே இருக்கணும், தினமும் பயிற்சி எடுக்கணும். எப்படி பாத்தீங்களா, அதெல்லாம் மூளை வந்து உட்காந்துட்டு இந்த ரெமி மார்டின் இல்ல பேலண்டன்ஸ்கி குச்சி ஆராய்ஞ்சு அவங்க வந்து இந்த அக்காக்கு ஐடியா சொல்லியிருப்பாங்கம்மா, நீ வந்து டெலிவிஷன் ஷோ போற, அவங்க கிடுக்கு முடுக்கா வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க, நீ பகிரங்கமா அண்ணன் எப்படி பேசுவாரா அந்த மாதிரி நீ ஹேண்டில் பண்ணும், பிரஸ் ஹேண்டில் பண்ணு, இப்படி யோசி. 10 கட்சி இப்படி இப்படி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி கூட்டி கட்சி. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நீ நேத்த சுவாரஸ்யமான விஷயத்துக்கு போனேன். சீதா லட்சுமின்றவங்க கிட்டத்தட்ட வந்து சீதா லட்சுமின்றவங்களா வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், அதிபரின் வேட்பாளர். இது வரைக்கும் 7 எலெக்ஷன்ல இருந்து 7 வாட்டி தோத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்னடா நீ 7 வாட்டி தோத்துறாங்க? எத்தனை வாட்டி பயிற்சி? ஒரு வாட்டி வாய்ப்பு குடுத்துருக்கலாம்ல. எத்தனை வாட்டி பயிற்சி எடுப்பீங்க? 7 வாட்டி. எப்படி சொத்த கிட்ட சீமானை விட அதிகமா நின்னுறாங்க எலெக்ஷன்ல. சொத்த கிட்ட முடிச்சிட்டீங்களா? அவங்கள ரோட்டுக்கு வர வச்சிட்டீங்களா? முடிஞ்ச சந்தோஷமா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 2026ல இருந்து அவங்க வர போறது இல்ல. முச்சி விட்டு அனுப்பிய எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இது மாதிரி நடக்காது. பரவாயில்ல, உழுது வந்து குழியில தான் உழுறோம்னு தெரிஞ்ச அந்த அக்கா ஒரு வாட்டியும் சைன் வைக்கிறது உசுப்பேத்தி விட்டுருது. உனக்குள்ள ஒரு பெரிய டேலண்ட் இருக்குமா, நீ யார வேணாலும் எதிர்பார்க்கலாம். நீ வந்து ஆகுமா எம்பி ஆகுமா, அண்ணன் சொல்றேன் கேளுமா, ஒரு 1 லட்சம் நிதியை குத்துட்டு நீ வாமா சீட்ல நில்லுமா. பாவம் போண்டி என்ன பேச்சு. பெரியார் எதிர்த்தா இதுதான் நிலைமை. இது வந்து நார்த் இந்தியா கிடையாது, தெரியலையே. இது சவுத் இந்தியாலயும் பெரியார் வாழ்ந்த மண் இது. நீ சவுத் இந்தியால கூட வேற எங்கன்னா போயிட்டு கப்பம் கட்டிடலாம். இங்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. இங்கெல்லாம் வந்து படிச்சவன் இருக்கிறான், மூளை உள்ளவன் இருக்கிறான், ஓட விட்டுருவான். எவ்வளவு பேர் எதிர்த்தாங்க. கொஞ்ச நெஞ்ச பேச்சு பேசிருக்க கூடாது. விஜயோட ஓட்டு எங்க போச்சு இப்போ? ஐ வாண்ட் டு நோ. ஐ வாண்ட் டு நோ. வந்திருக்கீங்க மொத்தமா 23,000 சில்லற இல்லையா? அப்ப விஜய் ஓட்ட கிண்டி கழிச்சு பார்த்தா ஒரு துண்டு போட்டு ஓட்டு எல்லாம் கேட்டீங்களா? சீமானுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் இப்போ இப்படி பேசணும்னா, அங்க இருந்த மொத்த கட்சியோட அஜெண்டாவே ஒண்ணுதான், எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு. இப்போ விக்ரவாண்டியில கூட பாமக நின்னு இருக்க மாட்டாங்க, சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் நின்னாங்கன்னா அது 1 இயர் பெல்ட். 1 இயர் பெல்ட்ன்றதுனால நம்ம ஸ்ட்ராங்கான ஜோன் இது, அதனால நம்ம நிப்போம் அப்படின்ட்டு தான் பாமக நின்னுச்சே தவிர்த்து இல்லைன்னா நின்னு இருக்க மாட்டாங்க. சீமானை வச்சே ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. இது வந்து இந்த சைடு வந்துச்சு, ஈரோடு சைடு வந்துச்சு, பாமக அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதனால அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், எல்லாருமே விஜயா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு சைடு நம்ம போட்டியிடாம சீமானுக்கு இப்படி உள்குத்து சப்போர்ட் பண்ணுவோம். சீமான் கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்கி ஒரு டிஎம்கேக்கு கிட்ட வந்தா போதும், ஜெயிக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேக்கு கிட்ட வந்தா போதும், நம்ம எப்படின்னா கதை பேசி உருட்டி கிருட்டி பண்ணிடலாம். டெபாசிட்லாம் வாங்கியிருந்தா எப்பா அப்படின்னு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு லாஸ்ட்ல? இத்தனை கட்சி சப்போர்ட் பண்ணியும் பேக் அடிச்சோம், டெபாசிட் வாங்க உங்களுக்கு பேக் அடிச்சிட்டாங்க. இல்ல ஒண்ணு தெரியுமா, டெபாசிட்டுக்கும் இவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? 1967 ஓட்டா. 1967 என்ன தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்த ஃபர்ஸ்ட் வருஷம். 1967 தான் திமுக ஆட்சிக்கு வருது. அதுதான் உங்களோட டிஃபரன்ஸே. பாத்தியா, இந்த 1967 பார்டர் மாதிரி உன்னை எப்பவுமே ஸ்டாப் பண்ணினே இருக்கும் ஒரு சக்தி. கிட்ட நெருங்க முடியாது சீமா, டெபாசிட் கிடைக்காது. நம்ம வந்து வென்றால் மகிழ்ச்சின்ற வார்த்தையை எடுத்துருவோம் இனிமேட்டு. ஆமா, தோற்றால் பயிற்சி, தொடருவோம் முயற்சி. இந்த 2 லைனை வச்சுட்டு இனிமேட்டு செய்யுங்க. நாம் மகிழ்ச்சின்றது இருக்க கூடாது உங்களுக்கு. நாம் சேட்டு கட்சி 2026ல மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதே வேட்பாளர் நீங்க அங்க போட்டு
மார்பெரும் வெற்றி அடைங்க. நான் எப்படின்னா இந்த ரெமி மார்டின் வேலண்டைன்ஸ் விஸ்கியை கண்டுபிடிச்சி தயவுசெய்து போப்பா கொஞ்சம் தயவு செய்து நீ வந்து வீடியோ ஒரு 2 நாள் நீயே போடு. ஆ. நான் வந்து ரெமி மார்டின் வேலண்டைன்ஸை கண்டுபிடிச்சி எங்க மாமா சாட்டை பையனுக்கு அனுப்பாம எனக்கு தூக்கம் வராது. பார்த்து. மாபெரும் வெற்றி அடைந்த நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலே தமிழ்நாட்டின் திமுகவை வந்து வீட்டை சக்தி கொண்ட ஒரு கட்சி. நான் போய் விட மாட்டேன் டேய். அது ஆஸ்திரேலியாவோ கனடாவோ யூஎஸ்ஓ இப்ப வேற ட்ரம்ப் வேற உள்ள வந்தா தொத்தி அனுப்பிடுவாரு போலயே. ஐயோ எனக்கு இப்ப வேலண்டைன்ஸ் வேணுமே ரெமி மார்டின் வேணுமே நான் என்ன பண்ணுறது போய் போ. வாங்கி வரேன்.